தமிழ்நாடு வந்து ஒரு லீடிங் ஸ்டேட் அங்கதானம் பண்ற ஆக்டிவிட்டி ஆர்கன் டொனேஷன். அதுவும் இப்போ இந்த கிட்டத்தட்ட போன ஒரு வருஷ காலத்துல ரொம்ப நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. எல்லா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ்லையும் ஆர்கன் டொனேஷன் நடக்கிறதுனால ஒரு மாதத்துக்கு கிட்டத்தட்ட 25-30 ஆர்கன் டொனேஷன் நடக்குது. அதனால நம்மளோட டிரான்ஸ்பிளான்ட் ஆக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அதனால போன மாதம் கிட்டத்தட்ட 15 டிரான்ஸ்பிளான்ட் ஒரு மாதத்துக்கு பண்ணணும். அது வந்து ஈவன் பை வேர்ல்ட் ஸ்டாண்டர்ட் ரொம்ப அதிகம். அண்ட் ஒரு நாள்ல நாங்கள் 20 மணி நேரத்தில் 5 டிரான்ஸ்பிளான்ட் பண்ண வேண்டிய வந்து சொன்ன மாதிரி இது பெடாவரிக் டொனேஷன் வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. 10 நாளைக்கு டொனேஷனே இருக்காது. திடீர்னு ஒரு நாளைக்கு 6 டோனர் 7 டோனர் கிடைக்கும். அது வந்து அந்த இந்தியாவில் எந்த கார்னரில் வேணா இருக்கும். ஸோ ஒரே டயத்தில் 5 இடத்துக்கு போய் அந்த ஆர்கன் அசஸ் பண்ணி அதை ரிமூவ் பண்ணி 4 மணி நேரத்துக்குள்ள திருப்பி கொண்டு வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதுங்கிறது கடினமான காரியம். அது வந்து டாக்டர்களை தவிர்த்து நிறைய பாக்கி எல்லாரும் உதவி பண்ணணும். ஏர்போர்ட் ஸ்டாஃப், டிரான்ஸ்பிளான்ட் கோஆர்டினேட்டர், செக்யூரிட்டி ஸ்டாஃப், ஆம்புலன்ஸ் டிரைவர், போலீஸ் எல்லாரும் ஒத்துழைப்பாதான் இது முடியும். ஏன்னா அது 4 மணி நேரத்துக்குள்ள சண்டிகர்ல நீங்க ஆர்கன் ஷிப் பண்ணுறது சாமானிய காரியம். ஆனா தமிழ்நாட்டில் நம்ம கிட்டத்தட்ட 10 வருஷமா இவ்வளவு பண்ணதுனால ரொம்ப ஸ்மூத்தா வேலை பண்றது. எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியான காரணம். யாரு அங்கதானம் பண்ண ஃபேமிலிகளுக்கும் நம்மளார்ந்த எங்களோட இதுகள் அண்ட் கவர்மெண்ட்டுக்கும் எங்களுக்கு நன்றி. ப்ளஸ் ஆல் தி டிரான்ஸ்பிளான்ட் ஸ்டாஃப், எங்களோட டிரான்ஸ்பிளான்ட் கோஆர்டினேட்டர். ஏன்னா டாக்டர்களோட வேலையோட அவங்களோட வேலை தான் ரொம்ப கஷ்டம். தமிழ்நாடு வந்து ஃபர்ஸ்ட் டொனேஷனே 1996லேருந்து நம்ம பாக்கி எல்லா ஸ்டேட்டும் நினைக்கிறதுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சது. அதுவும் 2008லேருந்து ரொம்பவே ஆர்கனைஸ்டாக ஆரம்பிச்சு டிரான்ஸ்பிளான்ட் ஒரு இது ஃபார்ம் பண்ணி இன்ஃபேக்ட் நம்ம பண்ணுறது தான் பாக்கி எல்லா ஸ்டேட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக காப்பி பண்ணுறாங்க. ஸோ எப்போதுமே தமிழ்நாடு இதை போர்த்துறேன். இப்போ புதுசாக என்ன ஆரம்பிச்சிருக்குன்னா தமிழ்நாட்டில் நிறைய டொனேஷன் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் நடக்குது. ஸோ அது வந்து நல்ல விஷயமா, ஆனால் அது கொஞ்சம் கடினமான விஷயம். ஏன்னா நல்ல விஷயம் என்னாக்க அதனால அவேர்னஸ் அதிகமாகிறதுனால நிறைய ஆர்கன் கிடைக்குது. ஆனால் சின்ன சின்ன ஊர்ல உங்களுக்கு தெரியும்னா இப்போ நாகப்பட்டினம், நாகர்கோவில், தேனி அங்கே ராத்திரி 2 மணிக்குன்னா அங்கேருந்து நீங்கள் ட்ரைவ் பண்ணி தான் வர முடியும். இந்த மாதிரி இடத்துலலாம் ஏர்போர்ட் ஃபெசிலிட்டி கிடையாது. நிறைய டைம் வந்து மழையெல்லாம் பெருச்சு ட்ரைவ் பண்ணுறதுக்கே ஒரு 5-6 மணி நேரம் ஆகும். ஸோ லாஜிஸ்டிக்ஸ் வந்து பெரிய சேலஞ்ச் தான். ஸோ நாங்கள் இன்க்ரீசிங்லி முன்னெல்லாம் 4 மணி நேரத்துக்குள்ள போட்டாகணும்னு தான் இன்டர்நேஷனல் ரூல். நாங்கள் இப்போ கிட்டத்தட்ட 8 மணி நேரம் 9 மணி நேரம் வரைக்கும் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். அதுலேயும் ஒரு முன்னேற்றம் இதனால ஏற்பட்டிருக்கு. ஸோ இன்னொரு இம்பார்ட்டன்ட் ஸ்டேட்டிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் இந்தியாவோட மேப் எடுத்து ஒரு லைன் இருக்கு ட்ராய்ட் ஃப்ரம் வெஸ்டர்ன் கோஸ்ட் மகாராஷ்டிரா குஜராத்லேருந்து விசாகப்பட்டினம் வரைக்கும் ஒரு கோடு போட்டாக்க 95% ஆர்கன் டொனேஷன் அந்த லைனோட சவுத் ஆஃப் தட் லைன், அதோட கிழக்காக தான் இருக்கு. அதோட மேற்கு வந்து 5% தான் ஆர்கன் டொனேஷன். இது எதனாலங்கிறது யோசிக்க வேண்டிய விஷயம். ஸோ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டொனேஷன்ஸ் ஹேப்பன் சவுத் ஆஃப் தட் லைன். ஸோ ஆல் தி அதர் ஸ்டேட்ஸ் ஆர் ஆக்சுவலி லேர்னிங் ஃப்ரம் தி மாடல். ரெண்டாவது ஆர்கன் டொனேஷன் நடக்கிறது ஒரு விஷயம், அதை ஆப்டிமலாக யூட்டிலைஸ் பண்ணுறது இன்னும் கடினம். ஸோ மேக்ஸிமம் யூட்டிலைசேஷன் ஆஃப் ஆர்கன்ஸ் கன்சிஸ்டன்ட்லி வந்து தமிழ்நாடு. இப்போ நம்ம ஒரு ஆர்கன் யூஸ் பண்ணாட்டா அது யூஸ் பண்ண முடியாதுன்னு இருக்கும். வேஸ்டேஜே ரொம்ப பெருசு. அதுவும் பாக்கி ஸ்டேட்ஸ்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு ஒரு எஜுகேஷனல் இதாக இருக்கும். டோனர்ஸ் ரெசிபியன்ஸ் இருந்தால் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணணும் டிரான்ஸ்பிளான்ட். ஸோ அங்கே வெயிட்டிங் லிஸ்ட். ஸோ எனி ஆர்கன் டொனேஷன், பிரெயின் டெத் இருந்தால், எந்த ஹாஸ்பிட்டல் இருந்தால் ஒரு டிரான்ஸ்பிளான்ட் ரிப்போர்ட் பண்ணுவோம். ஸோ டிரான்ஸ்பிளான்ட் அலாட் பண்ணணும். யார் ஃபர்ஸ்ட் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காரோ அவருக்கு ஆர்கன் அலாட். அப்புறம் முன்னாடி நம்ம குரூப் பிளட் குரூப் மேட்ச் ஆகும். அண்ட் அப்புறமா ஆர்கனு நல்லா இருக்கணும். யூஸ்வலியாக டிரான்ஸ்பிளான்ட் நமக்கு சொல்லுவார் அங்கெல்லாம் ஆர்கன் இருக்கு. நம்ம அங்கே போயிட்டு ஆர்கன் அசஸ் பண்ணிட்டு அது எப்படி இருக்கு பார்க்கணும். ஆர்கன் நல்லா இருந்தால் நம்ம எடுத்துக்கலாம். பட் அக்கார்டிங் டு த chronological order, நம்ம ரிஜிஸ்டர் பண்ண அப்புறம் யார் ஃபர்ஸ்ட் ரிஜிஸ்டர் பண்ணுவாரோ அவருக்கு கிடைக்கும். Because when we have Indian patients, we will do only for India.
Foreigners will get only if there are no Indians. Well, no Indian recipient No at that Indian moment, recipient. all over India. In the Tamil Nadu Yarilana, that will go to the other states. Other states also, they don't have any Indians, then it will be allotted to foreigners. For the local Tamil Nadu patients, if you have a local recipient and the organ is from Tamil Nadu, we don't have to go to Noto. Noto allows organs from other states. So we get a call very often at night. Very often you get a call at 1 o'clock saying the donor is going to be shifted at 5. So our transplant coordinators are actually very good. They know the flight to each of those common cities where organs are available. They know the flight timing. They will know there's a flight at 5 o'clock to Delhi or 4:30 to Calcutta. So even if it's difficult, we book one flight. Sometimes we ask the local surgeons there to evaluate and harvest for us and go and pick up the heart. It's actually quite cadaveric harvesting long distance in this country is actually very complicated.